வெளிப்பாடுதான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாகன ஓட்டுநருக்கும், அந்த டிரைவருக்கும், இந்த குறிப்பிட்ட அந்த ராஜீவ்காந்தி வக்கீல் அவர் 2 பேருக்கும் உள்ள பிரச்சனை தான். இதுல வந்து திருமாவளவன் அவர்களுடைய பிரச்சனையோ, இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பிரச்சனையோ, இது எதுவுமே இல்ல. இது அந்த வாகன ஓட்டுநருக்கும், அந்த ராஜீவ்காந்தி என்ற அந்த நபருக்கும், அந்த வக்கீலுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை. அவர் டூ வீலர் வருகிறார். இவர் அந்த ஹார்னை வந்து அப்நார்மலாக ஒலித்திருக்கிறார். அதனால் உடனே அவர் திரும்பி பார்த்திருக்கிறார். திரும்பி பார்த்து ஒரு முறை முறைச்சிருக்கிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அப்நார்மலா ஹார்ன் இசைக்கும் பொழுது, ஒலிக்கும் பொழுது, அந்த ஒரு கோபம் வந்து வரத்தான் செய்யும். நார்மலா இல்லாம அப்நார்மலா இருந்தா. அதுலயும் பார்த்தீங்கன்னா, இந்த கொடி குத்திக் கொண்டு நம்ம பார்க்கலாம். டிராபிக்ல வந்து பார்க்கலாம். இந்த கொடி இருந்தாலே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு டிராபிக்ல நின்னு போகணும் அப்படின்ற ஒரு சென்ஸ் அநேக பேருக்கு இல்ல. அநேக பேருக்கு இல்ல. கொடி குத்திட்டாலே, இந்த கட்சியினுடைய கொடிகள் எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அந்த கொடிய குத்திட்டாலே, அவங்க வந்து ரோடுகளில வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அப்நார்மலா தான் அவங்களுடைய டிரைவிங் இருக்கும். அந்த முன்னால் செல்லக்கூடிய அந்த வாகனங்களுக்கு வந்து அந்த ஹார்னை வந்து பயன்படுத்திக் கொண்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு போற மாரி தான் இருக்கும். அந்த அடிப்படையில தான் அந்த ஹார்னுடைய ஒலி இருந்திருக்கிறது. உடனடியா அவர் வந்து திரும்ப பார்த்து, அவர் வந்து இவங்க சொல்றாங்க முறைத்திருக்கிறார்ன்னு சொல்லலாம். தன்னுடைய கோபத்தை அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த மாரி பார்க்கிறோம். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. "என்னப்பா என்ன முறைக்கிறான்? என்ன ஏது?" அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அவரும் வந்து வாய் வார்த்தையில பேசியிருக்காரு. இது வந்து அந்த வாகன ஓட்டிக்கும், அந்த டிரைவருக்கும் ராஜீவ்காந்தி அவர்களும் அவர்கள் இருவரும் அங்கே பேசியிருந்திருந்தால், எ அது வந்து சுமூகமா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக ஏன்னா எல்லாரும் மனிதர்கள் தானே. இவர்களும் மனிதர்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தான். எந்த ஒரு மனிதனுக்கும் நான் மரியாதை கொடுக்க வேண்டும். சரிங்களா? அது ஒரு ஹியூமன் பேசிக் ரெஸ்பெக்ட். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். அது வந்து ஒரு அ ரோடுகளில் பயணிக்கும் பொழுது, அந்த வாகன விதிகளை அனைவரும் நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றத பார்க்கிறோம். ஒரு யாராவது தணிஞ்சு போயிருந்தாங்கன்னா, அந்த இடத்துல வந்து சுமூகமா இருக்கும். இவரும் வந்து அந்த ஒரு ஒரு நியூசன்ஸாக ஃபீல் பண்ணதுனால, இவர் வந்து அத முறைச்சு பார்த்திருக்கிறாரு. அவங்களும் அது கோபமாக இருக்கும் பொழுது, அந்த இடத்துல நடைபெற்ற சம்பவம்லாம் நம்ம பார்க்கிறோம். இவருடைய அந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு அங்க போய் அத வந்து தூக்கி போட்டது, அந்த வீடியோ காட்சியில் பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி அவரை அடித்தது, அவரை வந்து காட்டுமிராண்டித்தனமாக அவரை தாக்கியது, அதுவும் வீடியோ காட்சிகளில் பதிவாகி இருக்கிறது. ஆனால் இன்று வரை அதை அந்த வாகனத்தை சேதப்படுத்தியவர்கள் மீதோ, அடித்தவர்கள் மீதோ எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை காவல்துறை. காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்து அவர் மேல் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இன்று வரை நடவடிக்கை எடுக்கவில்லை. என்ன? அது யாராக வேணாலும் இருக்கட்டும். திருமாவளவன் அவர்களுக்கும் இந்த சம்பவத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று கேட்டால்